ஒரு ஹீரோவுக்கு 2 படம் தான் நடிச்சிருக்காரு. 2மே 100 கோடிக்கு மேல வசூல். 2மே வந்து பெரிய அளவுல பேசப்பட்ட படம். மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டு பெரிய அளவுல வியாபாரம் பண்ணியிருக்கு. ஸோ ஆமாங்க, பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட முதல் திரைப்படம் லவ் டுடேவும் பெரிய வசூல். 2வது திரைப்படமான டிராகனும் பெரிய வசூல் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த 2 படங்களோட 14வது நாள் வசூலை தான் நம்ம கம்பேரிசன் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து டிராகன் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அந்த முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். அது மட்டும் இல்லாமல் சப்தம், அகத்தியா சப்தம் தொடர்ந்து இன்க்ரீஸ் இருக்குது நம்பர்ஸில். ஸோ அது எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ டோட்டலாக இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 முக்கியமான படம். ஒன்று வந்து டங்கி படத்தோட வசூலை ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டுட்டு இருந்தார். அந்த படத்தோட வசூலையும் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் கொரியன் திரைப்படமான தி கேங்ஸ்டர் தி காப் த டெவில் ரொம்ப பிரபலமான ஒரு படம். அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அந்த நிறைய பேர் சரியாகவே கண்டுபிடிச்சிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, கண்டுகொண்டேன் தான். அதில் அப்பாஸும் நம்ம ஐஸ்வர்யா ராயும் ஒரு சீன் ஒன்று இருக்கும். அதுதான் நான் ஃப்ரேமாக வச்சுருந்தேன். அதாவது ஒரு மூங்கில் படகு மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம அப்பாஸ் படுத்துக்கிட்டே வருவார். அதை தான் ஃப்ரேமாக வச்சுருந்தேன். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் மிஸ்டர் மணிவண்ணன், பரமேஸ்வரன், அப்புறம் சான்தேஸ் மான்ஸ் அப்படிங்கிறவர், அவர் பேர் கரெக்டாக எனக்கு தெரில, அப்புறம் பிரகாஷ், சரவணா, இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். சாவா திரைப்படத்தோட டே 21 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 6 கோடி 25 லட்சம், வேர்ல்டு வைடு 6 கோடி 90 லட்சம். ஸோ டோட்டலாக 578 கோடி 5 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 660 கோடி 11 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. கிரேசி அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 73 லட்சம், வேர்ல்டு வைடு 74 லட்சம். ஸோ டோட்டலாக 7 கோடி 43 லட்சம் இந்தியாவிலையும், வேர்ல்டு வைடு 7 கோடி 98 லட்சம். ஆஃபீஸர் ஆன் டியூட்டி இந்த படத்தோட டே 15 கேரளாவில் 81 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி 12 லட்சம். ஸோ டோட்டலாக கேரளாவில் 24 கோடி 66 லட்சமும், வேர்ல்டு வைடு 42 கோடி 98 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மசாக்கா திரைப்படத்தோட டே 9 ஆந்திரா தெலுங்கானாவில் 42 லட்சம், வேர்ல்டு வைடு 45 லட்சம். ஸோ டோட்டலாக 9 கோடி 57 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 11 கோடி 65 லட்சம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் டோட்டலாக ட்ராப் ஆகிடுச்சு. டே 14 தமிழ்நாட்டில் 5 லட்சம், வேர்ல்டு வைடு 7 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 8 கோடி 82 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 கோடி 2 லட்சம். அடுத்ததாக அகத்தியா திரைப்படத்தோட டே 7 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 8 லட்சமும், வேர்ல்டு வைடு 15 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 2 கோடி 34 லட்சமும், வேர்ல்டு வைடு 3 கோடி 68 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துக்குமே வசூல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த ஒரு வாரத்தில் 3 கோடி 68 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த படத்தோட பட்ஜெட் ரொம்ப பெருசு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய தோல்வி படமாக தான் அமையுது அகத்தியா. அப்புறம் சப்தம் திரைப்படத்தோட டே 7 ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் இருக்குது. டே 6க்கும் டே 7க்குமே ஒரு பெரிய இன்க்ரீஸ் இருக்குது. தமிழ்நாட்டில் 36 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 23 லட்சம், வேர்ல்டு வைடு 83 லட்சம். ஸோ டோட்டலாக 2 கோடி 62 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடி 22 லட்சம், வேர்ல்டு வைடு 7 கோடி 5 லட்சம். ஸோ ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் எத்தனை நாள் இந்த படம் போக போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி வந்து நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் முக்கியமாக கிங்ஸ்டன் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிப்போர்ட் கூட வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எப்படி நீங்கள் படம் பார்த்துக்கிங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நாளையிலேருந்து எந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ரூல் பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் டிராகன் திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 1 கோடி 58 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 43 லட்சம், கர்நாடகாவில் 22 லட்சம், கேரளாவில் 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 லட்சம், ஓவர்சீஸில் 40 லட்சம், வேர்ல்டு வைடு 2 கோடி 79 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தொடர்ந்து சூப்பரான வசூல் எடுத்துக்கிட்டு இருக்குங்க. சுத்தமாக அந்த அதாவது ட்ராப்னா சில லட்சங்கள் தான் ஆகுது. அது அப்படி தான் நடக்கும், அது யூஸ்வல் தான். சில படங்களுக்கு ரொம்ப ட்ராப் ஆகிடும் அந்த செகண்ட் வீக்லாம். இந்த படம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது, பெரிய விஷயம். அப்புறம் டோட்டலாக 63 கோடி 73 லட்சம் தமிழ்நாட்டிலையும், ஆந்திரா தெலுங்கானாவில் 17 கோடி 29 லட்சம், கர்நாடகாவில் 8 கோடி 80 லட்சம், கேரளாவில் 2 கோடி 51 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடி 18 லட்சம், ஓவர்சீஸில் 29 கோடி 36 லட்சம், வேர்ல்டு வைடு 122 கோடி 87 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த 14 நாளில் 2 வாரத்தில் சரியான வசூல்.
ஸோ 100 கோடிக்கு மேலே வசூல் 120 கோடியை தாண்டிடுச்சு. இப்போ மேபி இந்த வீக்கெண்டு முடியறதுக்குள்ளே ஒரு 135 வரதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 150 வருமா வராதா அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ அடுத்ததாக லவ் டுடே படத்தோட 14வது நாள் வசூல் டோட்டல் 14 நாள் கலெக்ஷன்லையும் டிராகன் 14வது நாள் வசூல் 14 நாள் டோட்டல் கலெக்ஷனையும் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு 14வது நாள் கலெக்ஷனை பொறுத்த வரையும் லவ் டுடே வந்து 1.5 கோடி தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 1,60,00,000. டிராகன் 1,58,00,000 தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 2,79,00,000. பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த 14வது நாள்லேயே. ஸோ டோட்டலாக எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ் டுடே பொறுத்த வரையும் 56 கோடி கிட்ட வந்து வசூல் பண்ணியிருக்கு 14 நாளில். டோட்டலாக வேர்ல்டு வைடு 79 கோடி. ஸோ 56 கோடிங்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் டிராகன் 63 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு வேர்ல்டு வைடு 122 கோடி. ஸோ பெரிய விஷயம், பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது முதல் படத்துக்கும் 2வது படத்துக்குமே. ஸோ அடுத்தது LIK லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த படத்தும் பெரிய பட்ஜெட்டு, அந்த படத்துக்குமே பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. ஒரு பாட்டு கூட சரியான ஹிட்டாக இருக்குது. ஸோ அந்த படத்தில் இதை விட அதிகமாக வியாபாரம் ஆக போதா, இதோட அதிகமாக கலெக்ஷன் ஆக போதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ அதே மாதிரியே டிராகன் லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ எடுக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் டங்கி படத்தோட வசூலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக ஒரு ஹீரோ அப்படிங்கும்போது ஒரு பயங்கர மாஸாக பயங்கர ஆக்ஷனாக 2 படம் 1000 கோடி கிட்ட வந்துடுச்சு. அடுத்த படம் அதே பாணியில் இன்னொரு படம் வந்தால் கன்ஃபார்ம் 1000 கோடி 1500 கோடி கிட்ட வசூல் வரும். ஆனால் கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப அந்த ஸ்டார் டேம்லேருந்து இறங்கி வந்து பண்ண ஒரு படம் தான் இந்த டங்கி. ஷாருக் கான் உண்மையிலே இந்த படம் பண்ணதுக்கு அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். சரியான படம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டோரியே அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப அந்த மாசு, அந்த ஃபுல் ஃபைட்டு அது இதுன்னு எதிர்பார்த்து அந்த ஆக்ஷன்லாம் எதிர்பார்த்து போனால் இந்த படத்தில் அதெல்லாம் இருக்காது. ஆனால் கதை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டோரி வைஸ் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் ஷாருக் கான் மட்டும் அந்த படத்தில் முக்கியம் கிடையாது, கூட வர சின்ன சின்ன ரோல், அவரோட ஃப்ரெண்ட் ரோல்லேருந்து எல்லாத்துக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நல்ல படம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக ஹிந்தியில் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ஹிந்தியிலே இந்த படம் இங்கே சவுத் இந்தியாவிலேயே நல்ல கலெக்ஷன் வந்தது. அதில் ஓரளவுக்கு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு அப்ராக்சிமேட்டான நம்பர்ஸ். தமிழ்நாட்டில் 3,06,00,000 ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் நல்ல வசூல். ஆந்திரா தெலுங்கானாவில் 9,65,00,000, கர்நாடகாவில் 16,35,00,000, கேரளாவில் 1,58,00,000. கிட்டத்தட்ட பார்த்துக்கோங்க, இதுவே 30 கோடி கிட்ட வருது. சவுத் இந்தியாவிலேயே பெரிய விஷயம் இது. இது இல்லாமல் ஹிந்தி பெல்ட்டில் ஒரு 241 crore, அதாவது 241 கோடி 31,00,000. இந்தியாவில் மட்டும் 271 கோடியே 95,00,000 இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. ஓவர்சீஸில் ஒரு பெரிய வசூல் எடுத்தது 180 கோடி 70,00,000. வேர்ல்டு வைடு 452 கோடி 65,00,000. பட்ஜெட் 120 கோடி. தியேட்ரிக்கல் ரைட்ஸுமே 120 கோடி கிட்ட தான் இந்த படத்துக்கு வியாபாரம் ஆகிருக்கு. ஸோ அதே நேரத்தில் இந்த படம் 220 கோடிக்கு மேலே ஷேரும் கிடச்சிருக்கு. சரியான பிளாக் பஸ்டருங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஷாருக் கான் அவர்களுக்கு ஷேர் கணக்கில் தான் போச்சு அவருக்கு சம்பளமே. அதுவே ஒரு பெரிய நம்பர் அவருக்கு மட்டுமே போயிருக்கும். பெரிய பிளாக் பஸ்டர். இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துட்டீங்க, உங்கள் எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அடுத்ததாக த கேங்ஸ்டர், த காப், த டெவில் அப்படிங்கிற அந்த குட் பேட் அக்லி அந்த இதிலே இருக்குல்ல, கிட்டத்தட்ட இந்த டீசரில் கூட அந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் இருக்குது. குட் பேட் அக்லியோட டீசரில் கூட அதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சில ஃபேன்ஸ்லாம் அந்த தியரிலாம் போட்டிருந்தாங்க. இந்த கேங்ஸ்டர், த காப், த டெவில் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொரியன் ஃபிலிம், சரியான ஹிட்டு இந்த படம். இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா சவுத் கொரியாவில் மட்டுமே $24.8 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸ்லாம் இந்த படம் வந்து சேர்த்து ஒரு $900K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலாக $25.7 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா $3.65 மில்லியன் வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த படத்தோட பட்ஜெட். சரியான ஹீட்டுங்க, சூப்பர் ஹீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.